நண்பா உங்களுக்கு தமிழ் தலைவாஸ் டீமோட அஃபிஷியல் ஜெர்சி வின் பண்ணணுமா? ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் முக்கியமாக நம்ம தமிழ்நாடு டீம் வந்து முக்கியமாக கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கபடி உலகத்தையே ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 68th நேஷனல் கேம்ஸ்க்கு நம்ம தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் போயிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா உங்களுக்கு வந்து தமிழ் தலைவாஸ் டீமோட அஃபிஷியல் ஜெர்சி வின் பண்ணணுமா? உங்களுக்கான வாய்ப்பு தான் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தலைவாஸ் படை அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி வரும், அதை தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே அவங்க போஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க என்ன செஞ்சால் உங்களுக்கு தமிழ் தலைவாஸ் டீமோட ஜெர்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சின்னதாக ஒரு கான்டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெர்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அஃபிஷியல் ஜெர்சி ஓகேங்களா? ஸோ மறக்காம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஜெர்சி ஜெயிச்சிட்டேன், எனக்கு ஜெர்சியும் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா இப்போதைக்கு அந்த முக்கியமான அப்டேட்குள்ளே வந்துடலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீமாக இருக்கட்டும் பாய்ஸ் டீம் ரெண்டு பேருமே ஸோ மத்திய பிரதேஷ்க்கு வந்து போயிருக்காங்க. 68th நேஷனல் கேம்ஸ்க்காக போயிருக்காங்க ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்ச் தோத்து வெளியே வந்துட்டாங்க ஓகேங்களா? ஆனால் நம்ம தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ குரூப்லேயே எல்லா மேட்சஸையும் ஜெயிச்சு குரூப்பில் டாப்பில் முடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் குரூப்பில் ஜெயிச்சனால டேரெக்டாக குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. குவார்டர் ஃபைனல்ஸ்ல மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை தோக்கடிச்சு இப்போதைக்கு செமிஃபைனல்ஸ்க்கும் போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நாளை கழிச்சு போல செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் என்ன எல்லா அப்டேட்ஸையும் நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அண்ட் கண்டிப்பாக இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மெடல் தேவைப்படுது. அது 68th நேஷனல் கேம்ஸில் நம்ம தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீம் அடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட் நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ ஜெயிச்ச பிறகு எல்லா அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நண்பா நீங்கள் எல்லாருமே கேட்ட ஒரு பொதுவான கேள்வி கடைசி 3 நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொன்ன டெக்னிக் படி VPN கனெக்ட் பண்ணி வேறு சர்வருக்கு போய் PKல ஃப்ரீயாக பார்த்துட்டு இருந்தோம். பட் கடைசி ஒரு 3 நாட்களாக பார்க்க முடியல, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. நண்பா 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த 3 நாட்கள் மட்டும்தான் அவங்க வேறு சர்வரில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை. அண்ட் இன்னைக்கு 19ஆம் தேதியிலேருந்து இனிமேல் ஃபுல்லாக லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன், லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ போய் நீங்க கரெக்டா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைவ் எல்லாமே போகும். இனிமே லைவ் எல்லாம் ப்ராப்பரா அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நண்பா ஸோ இந்த வாரத்தில் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டி தான் இருக்கு. ஸோ 22ஆம் தேதி யூபியோதா டீமுக்கு அகைன்ஸ்டாக மோத போகிறோம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற எல்லா மேட்சஸும் ஜெயிச்சாகணும். லிட்டரலாக ஒரு ஹாஃப் வந்து முடிய போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லா மேட்சஸும் ஜெயிச்சாகணும். கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கரெக்டாக தூக்கணும். எல்லா டீமையும் தோக்கடிக்கலாம். ஏன்னா எல்லா டீமும் ஒரு மாதிரி தான் ப்ளே பண்ணுறாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் ஹரியானாவை தோக்கடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் நடக்குது. இவ்வளோத்துக்கும் பவன் சராவத் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமில் ப்ளே பண்ணலை. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா டீமையும் தோக்கடிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த மேட்சஸ் எல்லாமே நம்ம ஜெயிக்க வேண்டியது, ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் இருக்கு. ஆனால் அப்புறமா தமிழ் தலைவாஸ் vs யூபியோதா டீமுக்கான ப்ரிவியூ வீடியோவும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை பாய், see you நண்பா.